எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது RevNitro. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்டர் 650யோட ஒரு மெயின்டெனன்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொன்னாலே இந்த பழைய வண்டியெலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் அந்த ப்ராப்ளம்ஸை அப்படியே சரி கட்டி மாற்றி கொண்டு வந்த ஒன் ஆஃப் த செக்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இன்டர்செப்டர் 650 சொல்லலாம். இன்டர்செப்டர், கான்டினென்டல் GT இந்த மாதிரிலாம் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னா பிரேக் டவுன் இஷ்யூஸ் இருக்கும், ஹேண்ட்லிங் இஷ்யூஸ் இருக்கும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்க சொல்லுவாங்க. அதை தாண்டி இன்னும் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்துட்டு எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு கழுவி தான் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்ஸ்னு எடுக்கும்போது டியூக், RC அந்த மாதிரி பைக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஈஸி கோயிங் செக்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப எஃபர்ட்லெஸ் ரைடிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட 650s அபண்டண்ட்டாக டார்க் இருக்கும். த்ரால் கொடுத்தா வண்டி போகும். அந்த மாதிரி ரொம்ப யோசிக்கிறது, ரொம்ப எஃபர்ட் போடுறதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இதுலேயும் சில இஷ்யூஸ் இருக்குது. அவ்வளோ பெர்ஃபெக்ட் நம்மளால் எந்த ஒரு மிஷினுமே. குறிப்பாக ராயல் என்ஃபீல்ட்னாலே ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அன்ரிலேபிள் ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு டூரை கூட உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு செப்பரேட் செட் ஆஃப் எப்படி சொல்கிறது ரைடர்ஸ் இருந்தாங்க, ரொம்ப பார்த்துக்கிற மாதிரி. அந்த பைக்கே அவங்களும் ஓரளவுக்கு மெக்கானிக்கல் ஒர்க் தெரிஞ்சவங்க, அவங்களால மட்டும்தான் ராயல் என்ஃபீல்டை ஓன் பண்ண முடியும் அப்படின்ற இமேஜை மாற்றி இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து எப்படி மாறி இருக்குன்னா ரொம்ப ரிலேயபிளாக மாறி இருக்குது. இன்றைக்கி இந்த GTயும் பார்த்திங்கன்னா கான்டினென்டல் GTயும் இன்டர்செப்டர் 650யும் அவ்வளோ ரிலேயபிளாக இருக்குது. ஒரு அக்சசபிள் டு ஒரு காமன் மேன் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்துட்டு இது மாற்றிருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக நம்ம 49 வந்து இன்ஜினில் இருக்க டிப்ரீஸ் வச்சு பெஸ்ட்டு மோஸ்ட் கண்ட்ரோல்டு இன்ஜின் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை எடுத்தாப்புல. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராயல் என்ஃபீல்டு தான் வந்துச்சு வேர்ல்டில். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது. குறிப்பாக அந்த மெட்டலர்ஜி சைடு, அவங்க இன்ஜின் பில்டிங், இன்ஜின் கேசஸ், அந்த இடத்துல அவங்க குவாலிட்டி வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். மெயினாக அந்த இஷ்யூஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சைடு, ஆமாம், அந்த இன்ஜின் ஆக்சசரி சைடு, அந்த சைடில் தான் இருக்கே தவிர மற்றபடி இல்லை. முக்கியமான பிரச்சனைனா அந்த எலக்ட்ரிக்கல் சைடில் தான். இந்த இன்டர்செப்டர் 650ல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இஷ்யூ அப்படின்னா ரெக்டிஃபையர் இஷ்யூ தான். பேட்டரி ஒழுங்காக சார்ஜ் ஆகாது. அண்ட் இந்த மாதிரியான இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பைக்ஸுமே வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? ஸோ இன்டர்செப்டர் குரூப்லேயும் கான்டினென்டல் GT குரூப்லேயும் வந்து ரொம்ப காமனான இஷ்யூ, நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர் யூனிட் ஃபெயிலியர். இந்த ரெக்டிஃபயர் வந்து ஆல்டர்னேட்டர்லேருந்து வர கரண்ட்டை, ஏசி கரண்ட்டை ரெக்டிஃபை பண்ணி ரெகுலேட் பண்ணி வோல்டேஜாக பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஆக்சசரிஸ் எல்லாம் அதுதான் ரன் பண்ணி அங்கேருந்து பவர் பண்ணுது. பட் இந்த ரெக்டிஃபயர் யூனிட் ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பேட்ரி வந்து சார்ஜ் ஆகாது. பேட்ரி சார்ஜ் ஆகலை, பேட்ரி டவுன் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இஷ்யூ வந்து சில பேர் ரிப்பீட்டடாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டில் சில வேரியண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக அந்த ஏர்லி வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரெக்டிஃபயர் போயிடும். மற்ற பைக்ஸ்னாலே நம்ம கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் கிக்கு கிடையாது, அதனால சந்தோஷம். ஆனால் கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் பிரச்சனையாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டி பேட்ரி இல்லாமல் ஓடாது. பேட்ரி ஒரு % கீழே வந்துச்சுனாலே இப்போ இருக்க மாடர்ன் பைக்ஸ் நிறையா வந்து ஓடுறதில்ல. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டர் வந்து கம்மி RPMஸில் ஆக்சசரிஸை பவர் பண்ணுறதுக்கு, ஃபியூல் பம்பை எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு அதால் முடியாது. ஸோ ரெக்டிஃபயர் இஷ்யூ ஒன்று இருக்குது. உங்கள் வண்டி எடுத்திங்கனாலே அப்பப்போ பேட்ரி சார்ஜ் கரெக்டாக இருக்கான்னு பேட்ரி ஹெல்த் அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்வீஸும் முக்கியமாக அவங்ககிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கோ அதை நீங்களே பார்த்துட்டு நீங்களே சொல்லிட்டீங்களா, நீங்களே ஒரு மெக்கானிக் ஆயிடுச்சு. அவங்க சர்வீஸை குறை சொல்கிறதுன்றதை விட அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு சிச்சுவேஷனால் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் மோசம் அப்படின்ற பேர் எதனால் வந்துச்சுன்னா, அவங்களோட பைக்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி அதிகமான ஒர்க்கு தேவைப்படுது. அதில் அன்ரிலேபிள் பைக்ஸாக இருந்தனால இப்போ பழைய கிளாசிக்லாம் எடுத்திங்கன்னா அதில் கப்ளர்ஸ் லூஸ் ஆகுறதுலேருந்து இன்ஜின் போர் வீக் ஆகிற வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஆயில் லீக் ஆகிறதுலாம் ஈஸியாகும் அதில். ஸோ அது வந்து அதை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் தேவை. அதை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கிறனால மந்த்லி ஈஸிலி அவங்க 35,000 யூனிட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பைக்ஸையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கான சர்வீஸ் நெட்வொர்க் இல்லை. அதனால தான் அவங்க சர்வீஸ் புவராக இருக்குன்ற ஒரு பேர் வந்து வந்துச்சு. ஆனால் முக்கியமாக ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் என்தூசியாஸ்டாக இருந்து நான் பார்த்துப்பேன் என்ன ஆனாலும் அப்படின்னு இருக்கவங்க, ரொம்ப கேர் பண்ணுறவங்க அந்த மாதிரி இல்லை. இப்போ அந்த J சீரீஸ்லேருந்து எல்லாமே மாறிட்டுருக்கு. அவங்க சர்வீஸும் மாறுது. அதை விட முக்கியமாக அவங்க வண்டி மாறிடுச்சு. ஸோ முன்னாடியை விட இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரொம்ப கேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், முக்கியமான பிரச்சனை இன்னும் நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ். அதுவும் எப்படின்னா இந்த வாட்டர் வாஷ்லாம் பண்ணும்போது திடீர்னு கொஞ்சம் கூட ஃபோர்ஸாக எங்கேயாச்சும் உள்ளார லைட் இதெல்லாம் பட்டுருச்சுன்னா
அது கிறிஸ்மஸ் லைட்டு மாதிரி அங்கங்கே தொங்க ஆரம்பிச்சிடும். அதுவே வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ. அவங்க வந்துட்டு இந்த வண்டி வச்சுருக்காங்க எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு கொடுக்கணும். அதிகமாக இருக்கிறதுலே பெஸ்ட்டான சர்வீஸ் இன்டர்வல் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப கம்மியான சர்வீஸ் இன்டர்வலும் கிடையாது. ஒரு மீடியனில் வச்சுருக்காங்க 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 650cc-னால 3.2 லிட்டர்ஸ் ஆயில் மட்டுமே நீங்கள் வாங்கணும். ஒரு ப்ரீமியமான இன்ஜின் ஆயில் தான் இந்த வண்டிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ப்ரீமியமான இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா 1 லிட்டரே 1000 ரூபா வரும். ஸோ ஆயில் மட்டுமே நீங்கள் 3200 அந்த செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் உங்கள் வண்டி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும் சிச்சுவேஷன். குறிப்பாக இது வந்து ஆயில் கூல்டு பைக்னால உங்களுக்கு பெஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட லிக்விட் கன் நல்லா தான் இருக்குது, பட் அதை விட நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் சைடில் போனீங்கன்னா நல்ல ப்ரீமியமான சிந்தட்டிக் ஆயில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா இஷ்யூஸ் வரது தவிர்க்கலாம். ஆமாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேபிள். ராயல் என்ஃபீல்ட் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஜின் ஹார்ட்வேர் வைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ட்வின் சிலிண்டர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு லாங் லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதில் ஒரு சின்ன இஷ்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வால் கிளியரன்ஸ் அப்பப்போ அவுட் ஆஃப் வேக் போகும். நம்ம கேடிஎம் பைக்ஸ் மாதிரி தான். பட் இது வந்து ஸ்க்ரூ டைப் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ஜின் டவுன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நோண்டி எல்லாமே வச்சுன்னா கதையே வேறு. ஆமாம். பட் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் சிம்பிளாக அந்த விதத்தில் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. திறந்த மனசுனே. ஆமாம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஸ்லாப்பர். எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். அந்த வாபிள்னஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி 650cc-லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமாம். மெயினாக ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க் ஸ்லாப்பர்ஸ் அதிகமாக நடக்கக்கூடிய பைக்ஸில் ராயல் என்ஃபீல்டு ஒன்று. அதுக்கான காரணம் ரூட் காஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அது இதுதான் அப்படின்னு பாயிண்ட் பண்ண முடியல. ஸ்பெஷலாக டயர் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும். உங்கள் வெதரு உங்கள் வெயிட்டுக்கு பொறுத்து. உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் டேம்ப்னர் வந்து இந்த வண்டிக்கு ரொம்ப ரெக்கமெண்டட். நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக இந்த ஹேண்டில் பாரோட ஸ்டியரிங் நட் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் ஸ்டியரிங் நட் டார்க் பண்ணுறது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஜெல்லின் கூட நான் பேசும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு டார்க் வந்து வித்தியாசமாக வைக்கணும். முதல்ல டார்க் வச்சுட்டு திருப்பி பேக்கின் பண்ணிவிட்டு மறுபடியும் டார்க் கொடுக்கணும் அப்படின்றது அவங்க சர்வீஸ் மேனுவலும் அது கிளியராக இருக்குது. பட் நிறைய பேர் அதை ப்ராப்பராக பண்ணுறதில்ல. அது பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வாபிள் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. ஸோ அது ஒரு விஷயம் பார்த்துக்கணும். ரெண்டாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோக்ஸோட ஃபோர்க் சீல்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் ஃபோர்க்கோட அலைன்மெண்ட் நீங்கள் சப்போஸ் ஃப்ரண்ட் வீல் கழட்டி மாட்டுறீங்கன்னா உங்கள் வீல் அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் மெயினாக உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இதெல்லாம் தான் மெயினாக உங்களுக்கு வந்து இந்த வாப்ளிங் இஷ்யூ வரதுக்கு காரணம். இது போக இன்னொரு இஷ்யூ ஜிடி கப் நடக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு ரைடர் வந்து திடீர்னு டேங்க் ஸ்லாப்பர் வந்து விழுந்தார். அப்போது வந்து வீல் ஷாஃப்ட் பிரச்சனை வந்து இருந்துச்சு. அந்த வண்டியில் வீல் ஷாஃப்ட் வந்து ஒரு சைடு தேஞ்சு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வாபிள் கண்டுபிடிக்க முடியலன்னா அதனாலையும் இருக்கலாம், டயர்ஸ்னாலேயும் இருக்கலாம். அண்டு வேறு யாருக்காச்சும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் எதனால் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த வாபிள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணி உங்கள் வண்டியில் நீங்கள் இப்படி சரி பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் மற்ற 650 யூசர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தேன். பட் எல்லா இன்ஜினுக்கும் ஒரு லைஃப்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இதை ரீபில்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு சின்ன இஷ்யூனா இது என்ன ட்வின் சிலிண்டர்னால உங்களுக்கு வந்து பிஸ்டனு ரிங்ஸு எல்லாமே 2. ஸோ உங்களுக்கு லேபர் இன்டென்சிவ் ப்ராசஸும் சரி அதில் ஸ்பேர்ஸும் உங்களுக்கு ப்ரொக்யூர் பண்ணுறது அதிகமாக வரும். ஸோ இன்ஜின் ரீபில்டு காஸ்ட் அதிகம், ஆனால் ஒரு 650cc கம்மி. லேபரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி 35,000 வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் இன்டர்செப்டார் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான செட் வந்து இப்போதைக்கு யாருமே ரெக்கமெண்ட் தரல முடியல. சியட் தான் த வே டு கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு எக்கனாமிக்கலாக இருக்கிற டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் டயர்ஸ் சியட்டில் தான் கிடைக்குது. ஏன்னா பைரலி வந்து ஒரு செட்டே நிறையா காஸ்ட் ஆகுது, அதுவும் இல்லாமல் சரியாக அதை சோர்ஸ் பண்ண முடியல. பட் இந்த சியட் டயர்ஸ் தான் இதுக்கு, வேறு எதுவும் ப்ராப்பரான ஒரு செட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. மேபி எம்ஆர்எஃப் வந்து இந்த சைஸில் வரதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா கேம் செக்டாரும் ஒரு எம்ஆர்எஃப் ஒரு கொலாப் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் டீம்ஸ்லேருந்து ஒன் ஆஃப் த ஒர்க்கர் தான் இருக்காங்க. அண்ட் அவங்ககிட்டேருந்து நிறைய பிரத்யேக கேள்விலாம் நம்ம கேட்க போகிறோம்.
ஸோ ஆல்ரெடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் 650 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் 0 to 100 வந்துட்டு 5.3 செகண்ட்ஸில் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஒரு டியூனிங்லாம் பண்ணி பயங்கரமாக பிரமிக்க வச்சார். ஸோ ஆல்ரெடி இப்போ ஒரு புது டியூனிங் வேறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி இருக்குது அண்ட் அதில் என்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது? சேஞ்சஸ் வந்து ரீசெண்டாக டைனோ டெஸ்ட் பண்ணப்போ அரௌண்ட் 3 to 5000 ஆர்பிஎம் வந்து அரௌண்ட் 9 நியூட்டன் மீட்டர் கெயின் பவர். ஸோ அரௌண்ட் 20% டார்க் கெயின் ப்ளஸ் டாப் எண்டில் வந்து அரௌண்ட் 10% கெயின். ஓவராலாக த்ரூ அவுட் ஆர்பிஎம் ரொம்ப ஸ்டேபிளாக அண்ட் ஃப்ளக்சுவேஷனே இல்லாமல் லீனியராக புல் பண்ணுது. ஸோ நியூ டியூன் வந்து BS6க்கு மட்டும் தான் டெவலப் பண்ணியிருக்கோம். BS4க்கு இன்னும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபஸ்ட் இதுலேருந்து இப்போ ரெண்டாவது தான் நீங்கள் வந்துட்டு ஒரு டியூனிங் பண்ணியிருக்கீங்க. இந்த டியூனிங்கோட டாப் ஸ்பீட் என்னன்னு நீங்கள் கிளைம் பண்ண ஏதாச்சும் விரும்புகிறீங்களா? டாப் ஸ்பீடு வந்து ரீசெண்டாக மும்பையில் நம்மளோட கஸ்டமர் வந்து ஃபோட்டோ அனுப்புனாங்க. 6 கியர் ரெட்லைன் 200 கிலோமீட்டர் போகிறாங்க. ஓகே, சூப்பர். இது வந்து ஆன் ஸ்பீடோ ரீடிங் 200, ஜிபிஎஸ் ரீடிங் வந்து அரௌண்ட் 191 அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ்க்கு ஒரு டியூனிங் வேறு நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. அது பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் வந்து சும்மா ஃபன்னுக்காக கேட்குறவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அண்ட் அது எப்படி இருக்குது அதை பற்றி? அது சும்மா ஃபன்னுக்காக தான் பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸு. பட் பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸோட ஒரு கண்டிஷன் என்னன்னா ஸ்டாக் ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸ்டாக் ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் யூஸ் பண்ணால் ஹெட்டர்ஸ் ஓவராக ஹீட் ஆகும். சரி. ஸோ ஃப்ரீ ஃப்ளோ ஹெட்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்த்தா போன ஒரு இன்டர்செப்டர் வந்துட்டு நீங்கள் பண்ணீங்க ஒரு 5.3 செகண்ட்ஸில். அண்ட் இப்போ இந்த டியூனிங்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு லார்ஜ் மார்ஜினில் ஒரு பெரிய விஷயம். பட் அது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணது வந்து BS4 பைக்கு. ஓகே. இது வந்து BS6 பைக்கு. ஸோ ஒரு BS6 வந்து ஃப்ரம் ஃபேக்ட்ரி வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்டடு. ஓகே. ஸோ அதெல்லாம் இன்னும் நல்ல கேம்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர் ப்ரோ. இப்போ ஒரு டியூன் பண்ணி ஒரு பைக் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி இப்போ மாறும்போது அதுக்கான பெட்ரோல்ஸ் வந்துட்டு எப்படி நார்மலாக நம்ம ஜென்ரலாக ப்ரொவைட் பண்ணுற எல்லா டியூனுமே பைக்கோட ரிலையபிலிட்டி அஃபெக்ட் பண்ணாமல் ரைடபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணாமல் தான் பண்ணுறோம். ஸோ நார்மலாக நீங்கள் பைக் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பெட்ரோல் இதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் கேர் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் வந்து பேசிக் டியூன் சொல்கிறேன். இன்கேஸ் ரேஸ் டியூன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரெஷன் பம்ப் பண்ணிட்டு ஹை ஆக்டேன் ஃபியூல் போகலாம். பட் இப்போ இருக்கிற இந்த டியூன் இந்த செட்டப் நீங்கள் ஸ்டாக்லேயே யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 மேப்ஸுமே வந்துட்டு பயங்கர அக்ரெசிவாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மைலேஜ் ஏதாச்சும் அடி வாங்குவோம் அந்த மாதிரி ஏதாச்சும்? மைலேஜ் வந்து ரீமேப்போட மெயினே வந்து ஃபியூல் கரெக்ட் பண்ணுறது தான். ஓகே. ஸோ இன்கேஸ் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் நம்ம பண்ணுறோம் ஸ்டாக் ஏர் பாக்ஸ் அப்படின்னா எந்த மைலேஜில் ட்ராப் இருக்காது. மைலேஜ் வந்து இன்னும் பெட்டராக தான் இருக்கும். பட் இன்கேஸ் பைக்கு ஆல்ரெடி ஒரு ஃபுல் சிஸ்டமோ இல்லை ஸ்லிப் ஆனோ இல்லை ஏர் பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஏருக்கு ஏற்ற மாதிரி ஃபியூல் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 1 or 2 கிலோமீட்டர் ட்ராப் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது மெயின் பர்பஸ் ஆஃப் ரீமேப் அதுதான், ஃபியூல் கரெக்ட் பண்ணுறது. பைக் லீனாக ரன் ஆகாமல் ஆப்டிமமாக ரன் ஆகிறது தான் நம்ம மெயின் எய்ம். ஸோ கண்டிப்பாக 1 or 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராப் இருக்கும். பட் இன்கேஸ் ஸ்டாக் பைக்னால் உங்களுக்கு ட்ராப் எதுவும் இருக்காது. ஸ்டாக் இல்லை ஸ்டாக்கோட பெட்டராக இருக்கும். ஓகே. ஆவரேஜாக இது வரைக்கும் ஒரு எத்தனை பைக்ஸ் டியூன் பண்ணியிருக்கேன்? 650 இல்லை டோட்டலாக ஒரு 300 to 400 பைக்ஸ் டியூன் பண்ணி. சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பைக்ஸ் எந்த மாதிரியான பைக்ஸ் வேணாலும் டியூன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மோட்டோ டியூன்ஸ் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வேறு நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கியிருக்கிறோம். அதை வேறு நாங்கள் எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் எங்களுக்கும் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அப்படியே எப்படியும் டைவர்ட் பண்ணி விட்டுருவோம். அண்டு உங்ககிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் RJ கௌதம் மற்றும் டேனி அண்ணா, குமார், தேங்க்யூ, மற்றும் தினேஷ் அண்ணா.